இப்பொழுது அத்தனை ஊடகங்களுக்கும் இன்னைக்கு தைரியமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றால் அதை வரவேற்கின்றோம். அச்சுறுத்தல் எதுவும் கிடையாது உங்களுக்கு. உடனே இப்படி பேசணும்னா அன்புமணியா கூட்டணி வச்சுட்டான், ஆளுங்கட்சி கூட அன்புமணிக்கும் இருக்கும். எங்களுக்கு வேண்டியது என்னன்னா தமிழ்நாடு மக்கள் வெற்றி பெற வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அதுதான் 38 ஆண்டு காலமாக அதைத்தான் நாங்கள் கடைபிடிக்கின்றோம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுக்கு யோசனைகள், ஆலோசனைகள், நல்ல ஆலோசனைகள், தொலைநோக்கு திட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு நாங்கள் ஆலோசனையாக வழங்குவோம். இதைத்தான் கடந்த காலத்திலும் நாங்கள் செய்தோம். ஆனால் கடந்த காலத்தில் எங்களுடைய ஆலோசனைகளை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வளவுதான். எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு போனாங்க. இப்ப இருக்கின்ற ஆட்சி நாங்கள் சொன்னால் அவர்கள் கேட்கின்ற நிலையில் இருக்கின்றார்கள். அதே மகிழ்ச்சி எங்களுக்கு. ஆனால் அதை ஒரு சில ஊடகங்கள் இது ஏதோ அவங்க கூட கூட்டணி பேசிட்டாங்க. நான் சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், தலைமை செயலகத்துக்கு சென்று நீர்வளத்துறை அமைச்சரை நான் சந்தித்தேன். புசி ஆனந்த் அவர்களை சந்தித்தேன். இந்த சந்திப்பு கடந்த மாதம் முதலமைச்சரை நான் சந்தித்து, அதுக்கு அந்த காரணமும் உங்களுக்கு தெரியும். ஏன் சந்திச்சேன்? கடந்த மாதம் சமூக நீதி கணக்கெடுப்பு வேண்டும் என்று சந்தித்தேன். அந்த சந்திப்புக்கு முன்பு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினோம். பொதுவாக ஆளும் கட்சியை தவிர வேற யாராவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினால் அதில் மற்ற கட்சிகள் எல்லாம் கலந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் நாம் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டம் தமிழ்நாட்டிலே சமூக நீதி கணக்கெடுப்பு என்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஒரு கூட்டத்தை கூட்டினோம். அந்த கூட்டத்திலே ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் அதில் கலந்து கொண்டார்கள். அதிமுக அதில் கலந்து கொண்டது. திமுகவின் தலைவர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் காலையிலே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாங்கள் அதற்கு வர முடியவில்லை, சூழல் சரியில்லை, ஆனாலும் உங்க தீர்மானத்துக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கின்றோம் என்று தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார். அடுத்தது பிஜேபி காங்கிரஸ் ஒரே கூட்டத்தில். நினைச்சு பாருங்க இதெல்லாம். அதன் பிறகு தேமுதிக சீமான் அவர்கள், இப்படி பல கட்சிகள் அதில் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 60 இயக்கங்கள் கட்சிகளும் அதில் கலந்து கொண்டு ஒருமனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகின்றோம். அதில் தமிழக அரசு உடனடியாக சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே அதே ஒரு தீர்மானம், அந்த தீர்மானத்தை எடுத்து முதலமைச்சரை சந்திப்போம் என்று அந்த தீர்மானத்தில் இருந்தது. பிறகு நான் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் ஒரு நேரம் கேட்கிறேன். சாயங்காலம் 8 மணிக்கு கேட்கிறேன். அடுத்த நாள் 10 மணிக்கு நீங்க வாங்க. எனக்கு அன்னைக்கு ராத்திரியில் மற்ற தலைவர்களிடம் பேசி அவளை அழைத்து செல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மற்ற தலைவர்கள் எல்லாம் பேசி நான் காலையில் 10 மணிக்கு வர சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர். நான் போய் பரவாயில்லைங்களா? இல்லையோ நீங்க போங்க, நாங்க வரலாம், பரவாயில்ல, நீங்க போயிட்டு பாருங்க. அங்க போயிட்டு நம்முடைய சட்டமன்ற 4 உறுப்பினர்களை அழைத்து சென்று அப்பொழுது முதலமைச்சரிடம் 1/2 மணி நேரம் பேசி ஏன் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற சமூக நீதி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று விளக்கி சொல்கின்றேன். 1/2 மணி நேரம் பேசுறேன் நான். அது ஒரு அந்த வெள்ளையர்கள் காலத்தில் கணக்கெடுப்பு நடத்தினாங்க. 1871 இருந்து 1881, 91, 1901, 11, 21, அப்படி 31 கடைசியில் இதெல்லாம் நான் சொல்லிக்கிள்ளி, அப்புறம் இடஒதுக்கீடு வரலாற்றை பத்தி எல்லாம் சொல்லிக்கிள்ளி, இப்படி ஒவ்வொருனா முதல்ல 41 விழுக்காடு, அப்புறம் 42 விழுக்காடு, அப்புறம் 49 விழுக்காடு, அப்புறம் 68 விழுக்காடு, 69 விழுக்காடு, ஒன்னா எப்படி நடந்தது வந்ததெல்லாம் எல்லாம் சொல்லிக்கிள்ளி, இன்னைக்கு ஏன் நடத்தணும்னா தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். அந்த 8 கோடி மக்களுடைய நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களுடைய நிலை என்ன, எப்படி இருக்காங்க, அவங்க பொருளாதாரம் எப்படி இருக்கு, அவங்க கல்வி எப்படி இருக்கு, அவங்களுக்கு வீடு இருக்கா, இல்ல குடிசையில் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சமூக நிலை இருக்கிறாங்க, சோசியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம் தெரிந்து கொள்ளத்தான் இந்த கணக்கெடுப்பு. மத்திய அரசு எடுக்கின்ற கணக்கெடுப்பு ஒரு பெரிய மேக்ரோ லெவல்ல நீங்க எடுத்தாதான் அதில் சமூக நலத்திட்டங்கள், இடஒதுக்கீடு எல்லாமே அதை வழங்க முடியும். அத்துணை மக்களுக்கு இது ஏதோ சாதி பிரச்சனையோ இது கட்சி பிரச்சனையோ கிடையாது, தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிரச்சனை என்றெல்லாம் சொன்ன பிறகுதான் முதலமைச்சருக்கு அப்படியா சரி நிச்சயமாக என் கட்சியுடைய கொள்கையும் கூட அது என்று சொல்லி அதன் பிறகு ஆளுநர் உரையிலே அதை அறிவித்தார்கள். அதாவது அந்த அறிவிப்பு வந்தவுடன் நான் பேட்டி கொடுத்தேன். அந்த பேட்டியில் என்ன சொன்னா, எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 1980
வன்னியர் சங்கத்தை தொடங்கி அப்பொழுது முதல் மாநாடு நடந்தது. அந்த முதல் மாநாட்டிலே 3 தீர்மானங்கள் முக்கிய, எத்தனையோ தீர்மானங்கள், அது முதல் 3 தீர்மானங்கள் முக்கிய தீர்மானங்கள். அதில் முதல் தீர்மானம் வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று. இரண்டாவது தீர்மானம் என்பது தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமூகங்களுக்கும், அதாவது அனைத்து சமூகங்களுக்கும் அவர்களுக்கு சமூக நீதி பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும், இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று இரண்டாவது தீர்மானம். மூன்றாவது தீர்மானம் பட்டியலின மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 2 விழுக்காடு கூடுதலாக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று 46 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட வன்னியர் சங்கம் மாநாட்டில் ஐயா அவர்கள் பேசினார். அதன் பிறகு எத்தனையோ முதலமைச்சர்கள் வந்தார்கள். எம்ஜிஆர் அவர்களை மருத்துவரையா அவர்கள் பலமுறை சந்தித்தார். கலைஞர் அவர்களை பலமுறை சந்தித்தார். முதலமைச்சராக இருந்த நேரத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை முதலமைச்சராக நேரத்தில் பலமுறை சந்தித்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பலமுறை சந்தித்தார். ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பலமுறை சந்தித்து, இந்த 5 முதலமைச்சர்களை பலமுறை சந்தித்து எப்படியாவது கணக்கெடுப்பு நடத்தி அத்துணை மக்களுக்கும் சமூக நீதியை வழங்குங்கள் என்று எத்தனையோ முறை சந்திச்சோம். அவங்களிடம் அதிகாரம் இருந்தும், ஆட்சி இருந்தும், சட்டம் இருந்தும் மனசு இல்லை அவங்களுக்கு. ஆனால் ஆட்சிக்கு வந்து 1 மாதத்திலே முதலமைச்சர் விஜய் அவர்கள் தைரியமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் என்றால் உண்மையிலே நாம் அவரை பாராட்ட வேண்டும். இது ஏதோ ஏன் பிரச்சனை, உங்க பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. உலகாலமா உங்களுக்கு தைரியம் இல்லை நீங்க கணக்கெடுப்பு கொண்டு வருவதற்கு. ஆனால் இன்னைக்கும் முதலமைச்சர் விஜய் அவருடைய அதிகாரிகள், எனக்கு அது வந்த செய்தி, அதிகாரிகள் சார் இது வேண்டாம் சார், இது பிரச்சனை வரும் சார், கடந்த காலத்திலையும் அது கொண்டு வரல சார், வந்துச்சுன்னா இவங்க இப்படி கேட்பாங்க, அவங்க அப்படி கேட்பாங்க, இதெல்லாம் வரும், அப்படி வரும், அப்படிலாம் சொல்லி பார்த்தாங்க. இதைத்தான் கடந்த ஆட்சி காலத்தில், திமுக ஆட்சி காலத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அவர் தொடக்கத்தில் நாங்க செய்கிறேன்னு சொன்னார், என்கிட்ட சொன்னார், ஐயாட்ட சொன்னார், நான் நேரில் போய் பார்த்தப்ப சொன்னார். அதன் பிறகு அவருடைய அதிகாரிகள் சார் எல்லாம் வேண்டாம் சார் பிரச்சனை சொன்னார், அப்படியே விட்டுட்டார். ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பரவாயில்லைங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லைங்க, இது நான் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன், அது மட்டும் இல்லை இது ஒரு சமூக நீதி பிரச்சனை என்று தைரியமாக அதிகாரிகளை சொல்லி இதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பது இது உண்மையிலே பாராட்டக்கூடிய செய்தி. அதற்காகத்தான் 4 சட்டமன்ற உறுப்பினர்களையும் முதலமைச்சர் விஜய் அவரிடம் அனுப்பி வைத்து ஒரு நன்றி சொல்லுங்கள். நான் முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்தித்த நேரத்திலே அப்பொழுது நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த் அவர்கள் அங்கே வந்து, அண்ணா எங்களுடைய ஆபீஸ் வந்துட்டு போங்கன்னு சொன்னாரு. அப்ப சொன்னேன், நான் உங்க ஆபீஸுக்கு நான் வரேன், என்னைக்குன்னா நீங்க நீர் சம்பந்தமான அத்துணை, தமிழ்நாட்டில் அத்துணை பிரச்சனைகளை பற்றி நான் பேச வேண்டும், உங்களுடைய அதிகாரியிடம் நான் பேச வேண்டும், அதற்கு ஒரு நாள் குறிப்பிட்டு ஒரு நேரத்தை ஒதுக்கி அதில் நானே வருகின்றேன். அவர் சொன்ன இல்ல நான் வரேன், இல்ல சொன்னேன், இல்ல இல்ல நான் உங்க ஆபீஸ்க்கு வரேன், உங்க ஆபீசர்ஸ் எல்லாம் ஐஏஎஸ்ல இருந்து நம்ம டெக்னிக்கல்ல இருந்து எல்லாரையும் வர வைங்க, நான் அவங்க கிட்ட தமிழ்நாட்டில் உள்ள நீர் மேலாண்மை திட்டங்களை பற்றி நான் பேச வேண்டும், எனக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும் அப்படி சொன்ன, நிச்சயமா என்னைக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் நான் தேதி சொன்னேன், அதுதான் அந்த சந்திப்பு தான் நடந்தது. உடனே சில ஊடகத்தில் அன்புமணியும் புசியானந்தும் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டாங்க, இவங்களுக்கு இவ்வளவு அமைச்சர்கள் இவ்வளவு வந்துடுச்சு சேர்ந்துட்டாங்க. ஆக்கப்பூர்வமான அரசியல் பாட்டாளி கட்சி